எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஈவன் இதுக்கப்புறமும் வந்து நல்ல வளர்ச்சி அடைய போகுது. காரணம் என்னென்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை டாடா குரூப் மூலமாக வந்துட்டு இந்தியன் எக்கனாமியை அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. டாடா குரூப் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து குஜராத்தில் ஆரம்பிக்குது. $10 பில்லியன் ஒர்த்தில் வந்து திறந்துருக்காங்க. அதே சேம் டாடா குரூப் அஸ்ஸாமில் வந்துட்டு சிப்ஸ் அசெம்பிள் பண்ணுவாங்க இல்லையா, அந்த யூனிட்டை வந்துட்டு திறந்துருக்காங்க. சிஐன்னு இன்னொரு கம்பெனிக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. சேம் குஜராத்தில் டிசைன் யூனிட், சிப்ஸ் டிசைன் யூனிட், டிசைன் மேனுஃபேக்சரிங் அசெம்பிள். ஸோ எண்டு டு எண்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிடுச்சு. அதுக்கான தொடக்கத்தை ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க. ஓவரால் இந்த 3 ப்ராஜெக்ட் ஓவரால் ஒர்த் வந்து $15 பில்லியன். ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் சிப்ஸ் வந்துட்டு எல்லா கேட்ஜெட்லேயுமே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் எவ்ரி ஒன் ஹேஸ் தட். இன்டர்நெட் யூசேஜ் வந்து 50%. 10 இயர்ஸ் பேக் 12% இருந்தது. இன்றைக்கி வந்து 50% ஆஃப் பீப்புள் யூஸிங் 50% ஆஃப் த யூசர் வந்துட்டு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வச்சுருக்காங்க. கார்ஸ் நம்பர் ஆஃப் சேல்ஸ் வந்து லாஸ்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே மூலதனம் வந்து செமிகண்டக்டர்ன்று நம்ம அழைக்கிற சிப்ஸு தான். அந்த சிப்ஸை எண்டு டு எண்டு மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்ணுறப்ப எண்டு டு எண்டு ப்ராஜெக்ட் இந்தியாவில் இருந்துச்சுன்னா தற்சார்பாக வந்து டெக்னாலஜியில் நல்லா வளர முடியும். இந்தியன் எக்கனாமிக்கு இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி நம்ம டெக்னாலஜி சோசியல் மீடியாவில் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். இதுலையாவது நம்ம ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் மீடியாவில் வந்து அமெரிக்கா தான் இன்னுமே டாமினண்ட்டாக இருக்குது. டிக்டாக் போன்ற செயலி வந்தாலுமே ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு செய்தியை யூஸ் பண்ணி வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக வெஸ்டர்ன் ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலையும் வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டில் வந்து டெக்னாலஜியில் வந்து அமெரிக்கா தான் வந்து இன்னும் லீடிங்கில் இருக்குது. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் செமிகண்டக்டரில் வந்து இந்தியா ஆரம்பிக்கிறதுனால வந்து இந்தியா வந்து ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சி அடையும். அதே மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவை வந்துட்டு ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக பார்க்குறது இல்லை. அவங்க ஒன் ஆஃப் த பார்ட்னராக தான் பார்க்குறாங்க. அதனால் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஸ்கில்ஸும் வந்து நிறையா இருக்குது. 80% ஆஃப் த ஒர்க்கர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ செமிகண்டக்டருக்கு நிறையா ஸ்கில்ஸும் தேவைப்படுது. டிசைன் ஒரு நல்ல பெய்டு ஜாப்பு. செமிகண்டக்டர் டிசைன்றது ஒரு ஹையஸ்ட் பெய்டு ஜாப்பு. மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிள்ஸும் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நிறையா ஸ்கில்ஸ் தேவைப்படும். நிறையா வேலை வாய்ப்புகள் வந்து நிறையா உருவாகும். இந்தியா வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிக்கிருக்கு. ஸோ இளைஞர்கள் வந்து நல்லா படித்து நல்ல வகையில் வந்து ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு இந்த க்ரோவிங் எக்கனாமியில் வந்து நம்மளும் பயனடைஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.